இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கெலாம் பாண்டியன் நடந்துட்டதை பார்த்தா கம்ப்ளீட்டாக ஏன் மரகர கலண்டுருச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாண்டியன் பண்ணதெல்லாம் எப்படி அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதை விட தங்கமயில் பேசின விதம், தங்கமயில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுத்த விதம்லாம் உண்மையிலே வன்மம் பிடிச்ச ஒரு லேடி தான் இவங்க. இந்த கேரக்டரே அப்படி தான் ஒரு இயல்பாக தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக போய் சொல்கிற மாதிரி இல்லாமல் மற்றவங்கள போட்டு கொடுத்து சந்தோஷம் அடைகிற, மற்றவங்க யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனாக தான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க ஆரம்பத்தில் அப்படியே ஏன் அத்தை கூட உங்கள்கிட்ட இதை மறைச்சு பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி ராஜி நீங்கள் வேணான்னு சொல்லியும் வீம்புக்குனே பண்ணுறான்னு எனக்கு புரியவே இல்லை மாமா. உங்களுக்கு மேலே ஒரு யாருக்குமே மரியாதையே தரமாட்டுறாங்க உங்களுக்கு யாருமே இந்த வீட்டில், பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அந்த ஊரில் அந்த வாசலில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற கிழவிகள் போலவே தான் பேசினாங்க. ஸோ பேசினதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு கடுப்பாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போந்து அதுக்கப்புறம் அவர் இதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் அது ஏதோ ஒரு சரி ஒரு டியூஷன் எடுக்கணும்ப்பா, ஏதாச்சும் ஆள் தெரியுமா அப்படின்னா ஒருத்தங்க கேட்குறாங்க, நீ வேணால் ஹோம் டியூஷன் எடு, அவரோட வீட்டில் வச்சு அவர் எடுக்க வேணாங்கிறாரு அப்படிங்கிறதான் மீனா சொன்னது. அதுக்கு இந்த குடும்பத்திற்கு நிம்மதியாக கெடுத்தது நீ வந்ததுக்கப்புறம் எல்லாம் நம்ம மதிக்காமல் இருக்காங்க, எல்லாத்தையும் உனக்கு பிடிச்சதை மட்டும் தான் பண்ணுவேன்னு பண்ணிருக்க, எல்லாத்தையும் கெடுக்கிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பேச்சு பேசி அவங்க அழுதுகிட்டே உள்ளே ஓடி மீனா போய் வருத்தப்பட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு செந்தில் பேசும்பொழுது ஏன் லூஸ் ஆகிட்டீங்க, நீங்களா சைக்கோவா, நீங்கள் மற்றவங்களை வருத்தப்படுத்தி துன்புறுத்தி சந்தோஷப்பட போகிறீங்களா, அத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ மோசமாக திட்டி கோவப்படுற அளவுக்கு என்ன விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணிடுச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணு பார்ட் டைமில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுது. ஏன்னா அவனோட கணவரை நீங்கள் மாற்றி திட்டிகிட்டே இருக்கீங்க. ராத்திரி 12 மணிக்கு அவன் வந்தால் அதுவும் 12 மணிக்கு வரக்கூடாதுங்கிறீங்க, 10 மணிக்கே வந்திருக்கணுங்கிறீங்க. அவன் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலைக்கு போனால் தான் எக்ஸ்ட்ரா காசுன்னு வரும்னு இதெல்லாம் பண்ணுறான். அப்படியும் பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய செலவு காசெல்லாம் அவனே தான் பார்த்துக்கலாம். தன் மனைவியான செலவு காசை பார்த்துட்டு வீட்டுக்கு காசு கொடுக்குறான். அதில் 8000 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், 8000 10,000 தான் கரெக்டாக இருக்கணும் உங்கள் புது மருமக சொன்னிச்சின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் இவர் 6000 தான் கொடுக்கணும்னா மிச்சம் 2000 அவனுக்கு தேவைப்படுது. அந்த 2000த்துக்காக இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னு ராஜி போகிறாங்க, அதையும் சரி பண்ணுறதில்ல, இதையும் சரி பண்ணுறதில்ல. அப்புறம் லூஸ்தனமாக அந்த பிள்ளையை பிடிச்சி திட்டுறது. சரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, திண்ணையில் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னா சரி ஓகேன்னு அந்த பொண்ணு ஹோம் டியூஷன் போகிறேன் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதையும் திட்டுறீங்க. என்ன தான் முடிவில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத இந்த பக்கம் செந்தில் கண்டிப்பாக கேட்டே தீரணும். கேட்டால் தான் நியாயமாக இருக்கும். இப்பயும் ஒரு லைட்டாக மட்டும் கேட்டுட்டு என்னப்பா வருத்தப்படுறாருலப்பா மீனா அப்படின்னு கேட்டு விட்டால் அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் போட்டு கொடுத்துருப்பா, நம்ம 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யார்ட்டுமே அதை பற்றி பேசலை. 4 பேரில் 3 பேர் சொல்லலாம், மிச்சம் இருக்க 4வது ஒரு ஆள் தான் அது அப்படின்னு நீங்கள் வா அப்படின்னு கழுத்தாமட்டையை பிடிச்சி கூப்பிட்டு இந்த தங்கமயில எத்தனை தடவை சொன்னோம் சொல்லாதன்ட்டு. அப்போ சொல்லியிருக்க, நீ சொன்னது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு மனுஷன் வரும்போதே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காரு. இது அப்புறம் ஏன் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க, ஏன்ட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, நான் வெளில போய் நின்றுக்கிறேங்கிற, இனிமேல் வெளில தான் போய் நிற்கணும், 1.5 வச்சுலாம் எதுவுமே எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தங்கமயிலுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதையில் இருக்க கதாபாத்திரங்கள் பற்றியும் இந்த கதை போகிற விதத்தை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கெலாம் பாண்டியன் நடந்துட்டதை பார்த்தா கம்ப்ளீட்டாக ஏன் மரகர கலண்டுருச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி